அதாவது முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் சொல்லுவாங்க. தமிழினுடைய சிறப்பை வந்து அது தோற்ற தொன்மை மட்டும் கிடையாது, அதன் தொடரும் இளமை. அதனால்தான் தமிழை நாம் சீரிழமை திறம்பி என்று வாழ்த்துகிறோம். மற்றவங்க தான் சிலர் வந்து எல்லாரும் ஓலைச்சுவடின்னு சொல்லுவாங்க. ஓலைச்சுவடியெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு அச்சுக்கலையில வந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதை காப்பாத்துறதே பெரிய வேலை. இந்த ஓலைச்சுவடியெல்லாம் எழுதி அச்சுக்கலைக்கு கொண்டு வந்த ஆளு, எங்கேயோ உட்கார்ந்து திருப்பி 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 இதை எழுதின ஆளு என்ன நினைச்சு எழுதியிருப்பாரு மட்டும் யோசிப்பாங்க. என்ன நினைச்சு அவர் அதை ரிப்பீட் பண்ணார். அவருக்கு பிரிண்டிங் பிரஸ் ஒன்று வரப்போகுது தெரியுமா? தமிழ் தான் அதிகமா அச்சிடப்படப்படுகிறது. முதல் 300 ஆண்டுகளில் தெற்காசியாவில் அச்சிடப்பட்ட நூல்களில் 40 விழுக்காடு நூல்கள் தமிழ் நூல்கள். அந்த காலகட்டத்தில் அச்சிடப்பட்ட சமஸ்கிருத நூல் ஒன்றே ஒன்று. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறதுலயே தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு நான் நினைக்கிறது வந்து சினர்ஜி. சினர்ஜி இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. கொற்கையை சேர்ந்தவர்கள் இப்ப நம்ம சொல்றோம்ல, லண்டனர், பெர்லினர், நியூயார்க்கர், டெல்லிஐட்ஸ், மும்பைக்கார் இப்படிலாம் சொல்ற மாதிரி இதுக்கு பேரு டெமோனியம்னு பேரு. என்னுடைய வாழ்க்கையை விட நான் துரத்துற ஒரு விஷயம் அது என்னைய விட பெருசா இருக்கணும். அதை நான் செஞ்சதே இருக்குன்னு தேவையில்லை. ஒரு அருமையான, ஒரு பயனுள்ள, ஒரு ப்ரொடக்டிவான ஒரு மாலை என்று நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே ஒப்புக்கொள்வீங்க. பொதுவாக வந்து என்னுடைய ஒரு வியூ பாயிண்ட் என்னன்னா, எனர்ஜியில வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜிப்பாங்க, பொட்டன்சியல் எனர்ஜிப்பாங்க, அந்த ஃபார்ம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டிஸ் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, லைட் இஸ் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, எவ்வளவோ வகையான எனர்ஜியை பற்றி பிசிக்ஸ் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறதுலயே தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு நான் நினைக்கிறது வந்து சினர்ஜி. சினர்ஜி இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இந்த சினர்ஜி உருவாகணும்னா நிறைய பேர் சேரும். அதுல அவங்க நிறைய பேரோட திறமை ஒரு இடத்துல குவிக்கப்படும். அதுல நிறைய திறந்த மனசு தேவைப்படும். ஈகோ அதெல்லாம் இல்லாம ஒரு வெளிப்படைத்தன்மையோடு வேலை பார்க்கிற ஒரு ஒரு முக்கியமான கண்ணோட்டத்தை, நம்ம வாழ்க்கையை விட ஒரு மிக முக்கியமான ஒரு பொது நோக்கத்தை முன்னிறுத்து, அதாவது என்னுடைய வாழ்க்கையை விட நான் துரத்துற ஒரு விஷயம் அது என்னைய விட பெருசா இருக்கணும். அதை நான் செஞ்சதே இருக்குன்னு தேவையில்லை. யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம். அதை நான் எங்கேயும் ஒரு இடத்துல ஒரு காரியம் பார்த்துட்டா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களால் இயக்கப்படுறதான் இந்த உலகம். அதனாலதான் இன்னும் அது இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நான் வந்து சினர்ஜியில இருக்க வைக்கிற நம்பிக்கையே வேற எந்த எனர்ஜியில. விண்ட் எனர்ஜி வரும், அட்டாமிக் எனர்ஜி வரும், அப்புறம் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வரும். எலக்ட்ரிசிட்டி இல்லாத உலகம் இருந்துச்சு, எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத உலகம் இருந்தது. ஆனா சினர்ஜினாலதான் இந்த உலகம் தொடக்கத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. அத இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து ரொம்ப கண்கூடா பார்த்தேன். இதுல மகிழ்ச்சி அடைவதற்கான ஏராளமான காரணங்கள் இருக்கு. இதுக்கு ஒரு எழுத்துருவை வெளியிட்டார்கள். ரஞ்சித் பேசின இந்த தன்னுடைய அணியின் சார்பாக முன்வைத்த அவ்வளவு கருத்துக்கள். இது எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய மகிழ்ச்சினா, இது ரோஜாமுத்தை ஆராய்ச்சி நூலகத்தில் செய்யப்பட்டிருக்கிற உண்மை ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை சேர்ந்து இயங்குகிற ஒரு சினர்ஜி. முத்துநெடுமாறன் போன்றவர்கள் இது நிறைய பேர் ஒரு சினர்ஜியா கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு கூட்டு விசை. இந்த கூட்டு விசை வந்து இங்கே நடந்திருக்குங்கிறது மகிழ்ச்சி. இந்த கூட்டு விசையின் வெளிப்பாடா வர்ற ஒரு எழுத்துருவுக்கு ஒரு பேர் வைக்கும் போது இருக்கும் பதிலா அதை உட்காந்து சில நாட்களுக்கு முன்னால பேர் வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம்னு கேட்கும்போது நாங்க பொற்கை அப்படின்னு ஒரு பேருக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. அதான் அவர் ஃபைனலா செலக்ட் பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. இது நாங்க பேசிட்டு இருந்தோம், எல்லாரும் பேசிக்கிட்டோம், சுந்தர் எல்லாம். கடைசி இது பொற்கை என்ற பெயரிலே இந்த எழுத்துரு இருக்கு. இதுல எனக்கு என்ன மகிழ்ச்சின்னு கேட்டீங்கன்னா, சிந்துவெளியை பற்றிய இந்த விழிப்புணர்வுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு கருத்தியலை 2010 செம்மொழி மாநாட்டில் கோயம்புத்தூரில் நான் தெரிவித்த போது அதற்கு நான் வைத்த பெயர் பொற்கை வஞ்சி தொட்டி வளாகம், கேவிடி காம்ப்ளெக்ஸ் என்ற பெயர். அந்த கொற்கை வந்து இட்ஸ் மோர் தென் அ பிளேஸ். சங்க இலக்கியத்துல வந்து கொற்கையோர் அப்படின்னாங்க. அதாவது கொற்கையை சேர்ந்தவர்கள். இப்ப நம்ம சொல்றோம்ல, லண்டனர், பெர்லினர், நியூயார்க்கர், டெல்லிஐட்ஸ், மும்பைக்கார் இப்படிலாம் சொல்ற மாதிரி இதுக்கு பேரு டெமோனியம்னு பேரு. இந்த கொற்கையோர் அப்படின்னு சொல்லும் போது பீப்புள் ஆஃப் கொற்கை, மதுரையோர்னா பீப்புள் ஆஃப் மதுரை. அப்ப வந்து கொற்கை, அந்த கொற்கைங்கிறது ஒரு துறைமுகத்தின் பெயர். அந்த கொற்கைக்கு அந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா, அங்க போயிருந்தோம்னா அங்க ஒரு வன்னி மரத்தை பார்த்து, அந்த வன்னி மரம் வந்து கொற்கை வன்னி, அதுல எழுதி போட்டிருக்காங்க 2500 ஆண்டுகள் பழமையான வன்னி மரம் அப்படின்னு.
அப்படியே சங்க இலக்கியத்துக்கு போனா இடைக்காலத்துல போட்டீங்கன்னா வன்னியை பற்றி நிறைய பக்தி இலக்கிய பாடல்கள் பேசுறது. வன்னினா கோல்டு. சில பேருக்கு கோயில்ல வேலை வாங்கிட்டு அதுக்கு பதிலா வன்னி இலைய கொடுத்தாங்க. அதை காசு இல்ல வன்னி இலைய வச்சுக்கிறேன். வன்னி இஸ் ஈக்குவல் டு கோல்டு அப்படிங்கிற மாதிரி. இந்த வன்னியை அப்படியே கட்டிட்டு போகும்போது அதுதான் வந்து இதுல மைசூர்ல போகும்போது தசராவில் வந்து இந்த வன்னி மரத்துக்கிட்ட தான் யானை போய் நிற்கும். சங்க இலக்கியத்துல வன்னி மன்றம் பேசப்படும். அப்புறம் திருப்பி போனீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தானுடைய தேசிய மரம் ஸ்டேட் ட்ரீ வந்து வன்னி. அப்புறம் வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். இந்த நிலையில தான் அந்த சிந்து வெளியில இருக்கக்கூடிய ஒரு பொறிப்பு வேறு எந்த மரமும் அல்ல, அது ஒரு வன்னி மரம் என்று கண்டுபிடித்து உலகத்திற்கு அறிவித்த பெருமிதம் எல்லாம் எங்களுக்கு உண்டு. அதைத்தான் இந்த நூல்ல எழுதணும். அப்ப இது மூலம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 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 கூட்டு விசை நாம் இயங்கிக்கிட்டே இருக்கோம். இந்த கொட்டை திருப்பி திருப்பி நம்ம வாழ்க்கையில் வருது, சிந்து வெளியில வருது, சங்க இலக்கியத்துல வருது, இடைக்காலத்துல வருது, நிகழ்காலத்துல இருக்கு. இதை கொட்டையில இந்த வன்னியை கொண்டாடுறாங்க, நம்ம வன்னியை கொண்டாடுறோம், நம்மள வன்னி கொண்டாடுது. கடைசியில கொட்டை இருக்கிறத ஒரு எழுத்துருவை கொண்டு வந்து இங்க வைக்கிறோம். இப்ப நமக்கு இந்த எழுத்து எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நெல்சன் மாணிக்கம் ரோடு போனீங்கன்னா அங்க ஒரு ஃபவுண்டரி இருக்கும். அந்த நெல்சன் மாணிக்கம் ஃபவுண்டரி, அந்த ஒரு ரோடு பேர் வந்ததே அங்க இருந்த ஒரு ஃபவுண்டரி தான். மற்றவங்க எல்லாம் சிலர் வந்து எல்லாரும் ஓலைச்சுவடின்னு சொல்லுவாங்க. ஓலைச்சுவடி எல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு அச்சுக்கலையில வந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதை காப்பாத்துறதே பெரிய வேலை. அதை காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் என்ன வடிவத்தில் அவர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த ஹேஷ் போட்டு உருவ ஃபார்மெட்ல இருந்து கிராசிங் ஆல் பவுண்டரிஸ் ஆஃப் ஹார்ட்வேர், பவுண்டரிஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், பவுண்டரிஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம், பவுண்டரிஸ் ஆஃப் ஜியோகிராஃபி, பவுண்டரிஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், இதையெல்லாம் கடந்து வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. அந்த கடமை வந்து நம்ம நினைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நான் வந்து ஐ பிகம் மோர் அண்ட் மோர் ஹம்பிள். இந்த ஓலைச்சுவடியில் தான் எழுதி அச்சுக்கலைக்கு கொண்டு வந்த ஆளு எங்கேயோ உட்கார்ந்து திருப்பி 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 இதை எழுதின ஆளு என்ன நினைச்சு எழுதியிருப்பார் மட்டும் யோசிப்பான். என்ன நினைச்சு அவர் அதை ரிப்பீட் பண்ணார். அவருக்கு பிரிண்டிங் பிரஸ் ஒன்று வரப்போகுது தெரியுமா? தமிழ் தான் அதிகமா அச்சிடப்படப்படுகிறது. முதல் 300 ஆண்டுகளில் தெற்காசியாவில் அச்சிடப்பட்ட நூல்களில் 40 விழுக்காடு நூல்கள் தமிழ் நூல்கள். அந்த காலகட்டத்தில் அச்சிடப்பட்ட சமஸ்கிருத நூல் ஒன்றே ஒன்று. ஓலைச்சுவடியை, ஏட்டுச்சுவடியை சில தொங்கலாம், மேனுஸ்கிரிப்ட்ல மட்டும் பேசலாம். ஆனா நான் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறதா நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். இந்த எழுத்து அப்படிங்கிற வரி வடிவத்தை பண்ணும்போது தொல்காப்பியர் பேசும்போது எழுத்தோடு சுழந்த பொருள், அந்த வரி வடிவம், மெய்யின் இயற்கை, புள்ளியோடு நிலையல் அப்படின்னா ஒளி பேசுறாரு, வரி வடிவத்தை பத்தி பேசுறாரு. வரி வடிவத்தை பற்றிய சிந்தனை இந்த தமிழ் சமூகத்திற்கும் இந்திய சமூகத்திற்கும் இல்லைன்னா வேற யாருக்கு இருந்தது? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சிந்து வெளியுடைய வரி வடிவத்தை இன்னும் வாசிக்கவில்லை, ஆனாலும் ஒரு வடிவம். சிந்து வெளியிலிருந்தே வாசிக்கப்படாத சைன் என்று சொல்லக்கூடிய குறியீடுகள், அந்த குறியீடுகளை 60% ஒத்திருக்கக்கூடிய கிராஃபிட்டி மார்க்கர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பானைக்கீரர்கள் இப்ப புத்தகமா வந்துருச்சு. கிராஃபிட்டி மார்க்கர்ஸ் வந்து ராஜன் சிவானந்தம் ஒரு புத்தகமா கொண்டு வந்து போட்டிருக்காங்க. 15,000 கிராஃபிட்டி. அந்த கிராஃபிட்டியை நம்ம எப்படி, இந்த ஆளுகிறத்தை எப்படி வந்து நம்ம வந்து 60% சிந்துவெளி குறியீடுகளோடு இந்த பானைக்கீரர்களை ஒத்து போக்கின்றது. அப்ப நம்ம பேசுறது we are not talking in somewhere in the floating air or something like we are talking real things. இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போய் இதெல்லாம் தொடர்புபடுத்தி இந்த எழுத்தாணிக்கார தெருன்னு மதுரையில் ஒரு தெரு, எந்த ஊர்லயே கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1000 தெரு இருக்கும். இல்ல சார், ஊருக்காரதான் எழுத்தாணிக்கார தெருன்னு ஒரு தெரு இருக்கு. இந்த மாதிரியான எழுத்து வரி வடிவம் அப்படிங்கிறது நாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் அச்சுக்கலை முதலில் அச்சிடப்பட்டது தமிழ் நூல். இன்னைக்கு தொடர்ந்து நம்ம அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு நிலைதான் இந்த இதுல வந்திருக்கக்கூடிய பல பேருடைய சினர்ஜி. நானும் சுந்தரம் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவுக்கு போனப்ப நான் அப்பதான் ஒரிசால இருந்து தேர்தல் முடிவுகள்லாம் வருது. சுந்தர் நானும் தான் பேக் பண்ணோம். சரி, பேக் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. துண்டை உதறி தோல்ல போட்டு 5வது நாளே என் லாரி அங்க இருந்து கிளம்பிடுச்சு. வந்து ஏற்கனவே எனக்கு அமெரிக்காவுக்கு டிக்கெட் போட்டிருந்தாங்க. அப்ப டிக்கெட் போட்டிருந்தேன். நான் டிக்கெட் கொடுத்தா போல சுந்தர் எல்லாம் போனோம். அங்க போய் மேடைகள்ல நாங்க வந்து இந்த தமிழ் அறிவு வளாகம் என்ற எங்களுக்கு மாபெரும் கனவை பற்றி பேசும்போது மேடைக்கு வந்து பாலா வந்து போற போக்குல அறிவிச்சாரு, நான் 1 கோடி ரூபாய் கொடுப்பேன். இது 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. சரி வணக்கம் சொல்லிட்டோம். திருப்பி வந்துட்டோம். வந்ததுக்கு பின்னால திருப்பி ஒரு கூட்ட போய் நானும் சுந்தர் தான் அவருடைய நிறுவனத்துக்கு போயிருந்தோம். ஒரு 1 மணி நேரம் செலவழிச்சிருக்கோம். கையில செக்கை கொடுத்துறாங்க. ஏன்னால் தமிழ் வந்துங்கிறது வந்து யாரால் வளர்க்கப்பட்டதென்றால் நான் ஒரு கருத்து வச்சிருக்கேன். தமிழ் வந்து சாமானியர்களாலேயே வளர்க்கப்பட்டது. இவர் ஒரு முதல் தலைமுறையை சேர்ந்த ஒரு டெக்னாக்ராட், இப்படி வந்து தன் உழைப்பில் வெளிவந்தவர்கள். இவர்களெல்லாம் வளர்த்த தமிழ்ல தான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். சாமானியர்களால் வளர்க்கப்பட்டது.
அது மட்டும் இல்லாம ஒரு கேட்பு இயக்கத்துக்கான தேவை இருக்கிறதா நான் அடிக்கடி உணர்வேன். We have to understand the listening, the art of listening. இங்க பேசினவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க துறையில இருக்கக்கூடிய தி பீப்புள் who matters. இதை பேஷனோட பண்றவங்க இவங்க எல்லாத்தையும் லிசன் பண்றதுக்கு தான் ஆகுங்க. இப்ப நான் பாக்குறேன், இது வந்து இனோவேஷன் அப்படின்னா, இது இனோவேஷன் தான் வேற எது இனோவேஷன். இனோவேஷன்னா அதாவது புதுமையா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இதுதான் புதுமை. அதாவது முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் சொல்லுவாங்க. தமிழுடைய சிறப்பை வந்து அது தோற்ற தொன்மை மட்டும் கிடையாது, அதன் தொடரும் இளமை. அதனால்தான் தமிழை நாம் சீரிழமை திறம்பி என்று வாழ்த்துகிறோம். அந்த தொடரும் இளமையை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்போ வந்து லார்ஜ் லாங்குவேஜ், எல்எல்எம், டேட்டா, மெஷின் லாங்குவேஜ், அப்புறம் எல்லா வகையான புதிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜிஏஏ புதுசு புதுசா வரும்போது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. தொழில்நுட்பத்தை யாரும் நிறுத்த முடியாது, அதே நேரத்தில் பயமாவும் இருக்கு. அந்த ஒரு செயலி வந்து புதுசா இல்லாத குறுந்தொகையை எழுதி காட்டுகிறது. அதை என்னை போன்று ஒருவன் உட்கார்ந்து இது குறுந்தொகையிலே இல்லை என்று அதனிடம் பேச வேண்டியிருக்கிறது. அது என்னிடம் மன்னிப்பு கேட்கிறது, மீண்டும் சரியாக தருகிறேன் என்று சொல்கிறது. மீண்டும் தவறான ஒரு குறுந்தொகையை அதுவே எழுதி எனக்கு கொடுக்கிறது. எனக்கு பயமாக இருக்கிறது, யாரோ ஒருவன் இந்த குறுந்தொகை என்று எழுதி போட்டு விட்டானா அல்லது அதுவே எழுதுகிறதா என்ற ஐயம் என்னை போன்றவர்களுக்கு புரியவில்லை. உடனே அது சொல்கிறது, ப்ராபப்லி ஐ வாஸ் ஹாலுசினேட்டிங், நான் வந்து மயக்க நிலையில் இருந்தேன் என்று தோன்றுகிறது, திருத்திக் கொள்ள முயற்சி கொள்கிறேன் என்று ஒரு செயலி என்னிடம் பேசுகிறது. அப்படிப்பட்ட எதிர்காலத்தை நோக்கி செல்லும் போது இது ஒரு தொடர் பயணம், இது ஒரு தொடர் ஓட்டம். இந்த தீப்பந்தத்தை ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறையிடம் கடத்தி சென்று கையளிக்கிறது, அடுத்த தலைமுறை அதை எடுத்துச் செல்லும். அதற்காகத்தான் இந்த தமிழறிவு வராகத்தை நாங்கள் கட்டியெழுப்பதை ஒரு மாபெரும் களமாக முன்னிறுத்திருக்கிறோம். அதற்காகத்தான் வரலாற்றில் ஒரு சதுர அடி என்று யார் வேண்டுமானாலும் ஒரு சதுர அடியில் இருந்து எத்தனை சதுர அடிகளையும் பங்களிப்பு செய்யலாம் என்று இந்த உலகத்திற்கு அறிவித்துவிட்டு துணிந்து தெருவில் இறங்கி இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு